சோசியல் மீடியாவை திறந்தாவே பார்த்தோம்னா இருக்க அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு இந்த சவுக்கு சங்கர் போன்ற நபர்களை வந்து பாதுகாக்கிறதுக்கான பல வேலைகளை பார்த்துக்கிருக்காங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் வந்து இந்த மலம் கலந்த அந்த தண்ணீர் வந்து ஊற்றப்பட்டதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா அவர்களோட வீடு சூறை, வீட்டில் வெறியாட்டம், இன்னும் பல்வேறு தலைப்புகள்லாம் போட்டு சங்கி மீடியாக்கள்லாம் வந்து ஆளுகின்ற திமுக அரசுக்கு எதிராக வந்து பல கருத்து உருவாக்கங்களை செஞ்சுக்கிருக்காங்க. உண்மையிலேயே இந்த சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் வந்து நடந்தது என்ன, சவுக்கு சங்கர் அப்படி என்ன பேசினா, தற்போது அந்த சிபிசிஐடி அந்த வழக்கு வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சவுக்கு சங்கர் இவர் ஒரு ஊடகவியலாளர், ஊடகத்தினுடைய முக்கிய புள்ளின்னு கூட சொல்லலாம். பல்வேறு விவாதங்கள்லாம் தொடர்ந்து வந்து பேசிக்கொண்டு இருக்கிறாரு. அனுதினமும் வந்து ஏதாவது சிறைக்கு செல்லக்கூடிய வகையில் வந்து ஒவ்வொரு பொய்யா சொல்லுவார். இந்த பொய்யில் வந்து குறிப்பாக பார்த்தோம்னா திமுக அரசுக்கு எதிராக வந்து பல்வேறு பொய்களை சொல்லுவார். அப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு வர சவுக்கு சங்கர் தான் அண்மையில் வந்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு எதிர்த்து ஒரு காணொலி போட்டிருந்தார். அந்த காணொலி என்ன இருக்குன்னா, அதாவது 50,000 வாங்கிட்டு வந்து இவங்க சரக்கை போட்டு வீட்டில் படுத்து கிடக்காங்க, இது என்ன கசக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வச்சுருந்தார். கூடவே பார்த்தோம்னா வந்து நாங்கள் வந்து என்னைக்காவது வந்து வீடியோ எடுக்க வருவோம், அப்போ வந்து ஸ்டாலின் ஆட்சி மாதிரி வரல, அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்லுங்கன்ற ஒரு கருத்து வந்து தூய்மை பணியாளர்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்துச்சு. இப்போ நம்மளே இருக்கோம், நம்மளை வந்து எவனா ஒருத்தன் திட்டு போயிட்டா நம்ம சும்மா இருப்போமா? ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகும். இப்போ வந்து ஒரு வழக்கறிஞர்கள் வந்து யாராவது திட்டுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சட்டம் தெரியும், சட்ட ரீதியாக சந்திப்பாங்க. ஒரு மருத்துவர் ஒரு படித்த பட்டதாரிகளை வந்து யாராவது திட்டுறாங்கன்னா அவங்க சட்ட ரீதியாக அணுகுவாங்க, காவல்துறை போய் அணுகுவாங்க. துப்புரவு தொழிலாளர் போகிறவங்களாம் வந்து யாராவது ஒரு படிச்சுட்டு போகிறவங்க இருக்காங்களா? இல்லை நான் எம்ஏ படிச்சுட்டு துப்புரவு தொழிலாளராக போகிறேன், பிஏ படிச்சுட்டு துப்புரவு தொழிலாளியாக போகிறேன் அப்படின்ற மாதிரி யாராவது இருக்காங்களா? உழைக்கும் மக்கள். அப்படி உழைக்கும் மக்களை வந்து அவர் வந்து சவுக்கு சங்கர் வந்து கேவலப்படுத்துகிறாரு. அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வந்து அவங்க வீட்டில் வந்து மலம் கலந்த அந்த தண்ணீரை விட்டுருக்காங்க. அந்த தண்ணியை அந்த கலந்த அவங்க வீட்டில் வந்து அந்த தண்ணீர் ஊற்றப்பட்ட அந்த சம்பவத்திலேருந்து பல்வேறு முன்னுக்கு பின் உதாரணங்கள்லாம் சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. என்னன்னா அது அந்த சிசிடிவி அந்த டிஸ்பிளேயில் வீடியோ காமிக்கிறாங்க. ஒரு நபர் வந்து ஒரு ஒரு கேனில் கொண்டு வந்து ஊற்றுறாரு. அதாவது கருப்பு கலரில் ஒரு இருக்குது தண்ணி மாதிரி, தண்ணியாக மனம் கலந்த தண்ணியாக இல்லை, அது ஊற்றும் போது மேலே டேட்டை காமிக்கும் போது 27/2 போன மாதத்தை காமிக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா 19 அந்த பிஎம் மாதிரி காமிச்சு இரவு நேரம்ன்ற மாதிரியான ஒரு சிசிடிவி காட்சி வந்து காமிக்கப்படுது. அந்த சிசிடிவியில் வந்து சவுக்கு சங்கர் வந்து அம்பலப்பட்டதான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு சிசிடிவி தான் அதில் நம்ம பார்க்க முடியுது. இதனை ஒட்டி பார்த்தோம்னா பல்வேறு கருத்துக்கள் வந்து சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வருகிறது. உடனே வந்து ஊடகங்களுக்கு போகிறாரு. ஊடகங்களுக்கு மத்தியில் வந்து இந்த மாதிரியான என்னை வீடு சூறையாடப்பட்டது, எனக்கு வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுச்சு, தொடர்ந்து வந்து திமுக அரசு வந்து என்னை வந்து இந்த மாதிரி திட்டுன்னு சொன்னோன்னா உடனே அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் என்னமோ திட்டமிட்டு செட்டப் பண்ணி ஒரு அறிக்கை வெளியிட்ட மாதிரி அண்ணாமலை அறிக்கை வெளியிடுறாரு, எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுறாரு. பாஜகவினர் வந்து தொடர்ந்து வந்து அவர் வீட்டில் வந்து ஊற்றி விட்டு போகிறவங்க வந்து அவர் மக்களை வந்து அவதூறாக பேசுகிறாரு, உழைக்கக்கூடிய மக்களை வந்து அவதூறாக பேசுகிறாரு. அதற்காக அவங்க வந்து எதிர்வினையாட்டுறாங்க. அந்த எதிர்வினை கூட நம்ம தவறுன்னு தான் சொல்கிறோம், ஜனநாயக முறையில் பண்ணணும். ஏன்னா அவங்க அறிவுக்கு எட்டின அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க. நம்ம உதாரணத்துக்கே சொன்னோம்ல, வழக்கறிஞராக இருக்கவங்க அவங்களுக்கு சட்ட சம்பந்தமானது தெரியும். இப்போ படிச்சிருக்கவங்க டாக்டராக இருக்கவங்க, அவங்க இன்ஜினியராக இருக்கவங்க, இன்னும் பல பட்டதாரிகள்லாம் வந்து சட்ட ரீதியாக அணுகுவாங்க. உழைக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க? நம்ம ஒருத்தையும் திட்டான், அவனை போய் திரும்பி ஏதாவது ஒன்று பண்ணணுன்றக்காக நாங்கள் எப்படி உழைக்கிறேன்னு பார் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த வேலை பார்க்குறாங்களோ அந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த சம்பவத்தை வந்து நம்ம ஆதரிக்க கிடையாது, ஆனால் கண்டிக்கிறோம். ஆனால் இந்த உழைக்கக்கூடிய மக்களை வந்து சவுக்கு சங்கர் பேசின வந்து சரிதானா? அனுதினமும் காலைல 6 மணிக்கு 5 மணிக்கெலாம் கிளம்பி போகிறாங்க. பல்வேறு இடங்களில் யாராவது இன்னைக்கு வந்து கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் வந்து மலைக்குழியில் இறங்குவேன்னு சொல்லுவாங்களா? இல்லை செப்டி டேங்க் க்ளீன் பண்ண போவேன்னு சொல்லுவாங்களா? உள்ளே இறங்கி வந்து அதை சுத்தம் பண்ணுன்னு சொல்லுவாங்களா? அப்போ அதை ஒரு சில நபர்கள் வந்து பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து திட்டக்கூடாது. ஏன்னா 50,000 வாங்கிட்டு யாராவது வீட்டில் இருக்க விடுவாங்களா? சவுக்கு சங்கர் பேசுனது வந்து சரியாக இருக்கா? அப்போ திட்டமிட்டு இவர் யாருக்காக இந்த மாதிரியான கருத்துக்களை பேசுகிறாரு? இது சர்ச்சையாகும்னு தெரியும். இப்போ சர்ச்சையான்னு தெரிஞ்சு தான் தொடர்ந்து வந்து திமுக ஆட்சிக்கு வந்து அவப்பேரை ஏற்படுத்துறதுக்காக அந்த மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாரு. நம்ம கூடுதல் என்ன சொல்ல விரும்பணும்னா, இவங்கள பேசுகிறாரு, என்னைக்கே வந்து பார்ப்பனர்களை பற்றி பேசியிருக்காரா? அவங்க மட்டும் நான் உழைக்க செய்கிறாங்க, அனைத்து கோயில்லையும் சும்மா விபூதி எடுத்து கொடுக்குறாங்க, அர்ச்சனை பண்ணுறாங்க, அவங்கள எது ஏதாவது பேசியிருக்காரு அவர்? அதையே உழைக்கக்கூடிய மக்களை மட்டுமே அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாரு. இப்படியே ஒவ்வொரு கருத்தாக வச்சுட்டு வர்றாரு. அதில் பார்த்தோம்னா செல்வ பிறந்தையை குறித்து வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை இழுக்கிறாரு. இந்த சம்பவத்திற்கும் ஆம்ஸ்ட்ராங்கை இழுக்க வேண்டிய தேவை தற்போது எங்கே இருக்கிறது? அருண் அவர்களை வந்து கமிஷனர் அருண் அவர்கள் வந்து இழுக்கிறாங்க.
ஆம்சாங் அவர்களுடைய கொலை குற்றத்தில் வந்து ஈடுபட்ட திருவேங்கடத்தை வந்து என்கவுண்டர் பண்ணும்போது அருண் அவர்கள் வந்து நம்ம செல்வ பெருந்தகை காங்கிரஸினுடைய தலைவராக கூட செல்வ பெருந்தகை வந்து காப்பாற்றுறதுக்கு அந்த மாதிரி சமூகம் பண்ணாங்கன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்து அது பேச வேண்டிய தேவை எங்கே இருக்கிறது? உடனே வந்து இன்றைக்கி வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் போயிட்டு புதிய தமிழ் நெறியால் வந்து கேட்குறாங்க. அவருக்கு ஒரு லாபி இருக்கிறது, அதன் அடிப்படையில் செயல்படுறாரு. அவர் பணத்துக்காக ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். திட்டமிட்டு அவர்லாம் பண்ண வேணாம். அதில் காங்கிரஸ்காரர்கள் இருந்தார்கள் என்றால் ஆதாரத்தை காமிச்சுவாங்கன்னு ஒரு கருத்து வச்சுருக்காங்க. அதில் மிக முக்கியமாக இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாருன்னா, யாரோ ஒருவர் வந்து நாங்கள் தலைவர் பதவிக்கு வந்தது வந்து பிடிக்கல, அவர்களுக்கு ஆதரவாக வந்து இந்த மாதிரியான கருத்தெல்லாம் சவுக்கு சங்கர் வந்து பேசுகிறாருன்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்ம பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸை சார்ந்த எந்த தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்காத சூழலை பார்த்தோம்னா, கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து தினம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக வந்து களத்தில் நின்றிருந்தார். இதுலேருந்து செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து கருத்து சொல்லும்போது பார்த்தோம்னா, ஒருவேளை கார்த்திக் சிதம்பரத்தினுடைய தூண்டுதல் பேரில் வந்து சவுக்கு சங்கம் மாதிரி பேசுகிறாரா? செல்வ பெருந்தகைக்கு எதிராக வந்து அண்மையில் கூட வந்து காங்கிரஸில் போய் புகார் அளிச்சிருந்தாங்க. செல்வ பெருந்தகை மாற்றணும், அவர் சரியில்லைன்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வச்சுருந்தாங்க. சரி, சவுக்கு வந்து நியாயமான ஊடகவியலாளரா? கள்ளக்குறிச்சியில் வந்து ஸ்ரீமதின்ற ஒரு பள்ளி மாணவி வந்து இறந்து போகிறாங்க. இப்போ வந்து இறந்துட்டு போகிறாங்க, செத்துட்டு போயிட்டு வராங்க. எங்கள் உயிர் தானே போயிட்டு போகுதுங்க, மற்றவங்களாம் இறக்குறது கிடையாதா? ஏன் அவங்க அம்மா சாக வேண்டியதுன்னு ஒரு கருத்து வைக்கிறாரு. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டில் வந்து அந்த மக்கள்லாம் அப்பாவி மக்கள் வந்து சுட்டுக் கொல்லப்படும் ஏதோ சும்மா சுட்டாங்க, அதில் வந்து அவங்க மேலே பட்டுருச்சுன்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாரு. அதிமுகட்ட 2024 தேர்தல் வரும்போது வந்து அவங்களுக்கு ஆதரவாக வந்து பேசி 20 தொகுதியில் உங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்தில் பேசினா எல்லாமே வந்துருமா? ஊடகத்தில் பேசினா ஒரு கட்சி ஜெயிக்குன்னு சொல்கிற வந்து ஒரு கட்சி நம்புதுன்னா இது எவ்வளோ ஒரு கேவலமான கட்சியாக இருக்கும். இப்போ அதிமுக வந்து இந்த ஆள் சொல்கிறேன்னா நம்பிக்கை எடுத்துட்டாங்க. எவ்வளோ ஒரு ஆளா? ஊடக புரோக்கர் மாதிரி தான் செயல்படுறான். இங்கே போயிட்டு போனால் அங்கே ஒரு கருத்தை சொல்லுவார். இவர் ஒரு ஜனநாயகமான போராளியா? அதான் இன்னைக்கு இயக்குனர் அமீர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. ஆடு நனையுதுன்னு ஓனாய் கவலைப்பட்ட கதைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஓனாய் அழுகுதுன்னு சொல்லிட்டு ஆடுகள்லாம் கவலைப்படுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிக்கை வெளியிட்ட தலைவர்லாம் வந்து மறைமுகமாக சுட்டி காட்டுறாரு. ஏன்னா உண்மையிலே வந்து சவுக்கு சங்கர் வந்து ஓனாய். தனக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போலாம் வந்து ஊடகத்தின் பின்னாடி எடுக்கிட்டு இந்த ஊடகத்துக்கு இது இல்லையா அப்படின்றாரு. துணை முதலமைச்சர்லாம் எவ்வளோ கொச்சப்படுத்தினார், தமிழ்நாடு முதலமைச்சரை எவ்வளோ கொச்சப்படுத்தினார். இவரெல்லாம் வந்து ஊடக அறத்தை பற்றி பேசலாமா? கொஞ்சமாவது திராணி இருக்கிறதா அதை பற்றி பேச? இறுதியாக நம்ம அந்த பேட்டினால வந்து என்ன சொல்ல விரும்புவோம்னா, சவுக்கு சங்கர் போன நபர்லாம் வந்து தமிழ்நாட்டில் இந்த அரசை வந்து திட்டமிட்டு ஏதோ ஒரு வகை வழி பண்ணணுன்றக்காக ஏதோ ஒரு பிரச்சனையை தூண்டுறதுக்காக வந்து முனைகிறாங்க. ஏன்னா இன்னும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 10 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையை வெடிக்க வைக்கணும், அதை வந்து திமுக அரசுக்கு எதிராக வந்து நம்ம மடைமாற்றம் செய்யணும் அப்படின்றக்காக கங்கணம் கட்டி தீர்றாங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக, அதிமுக போன்ற கும்பல்லாம். ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இந்த அறிக்கை கொஞ்சம் டக்குன்னு இந்த பிரச்சனை நடக்கின்ற ஒரு அரை மணி நேரத்தில் இந்த அறிக்கை வெளியிடும் போது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது ஒரு திட்டமிட்ட ஒரு செயலாக தான் தெரிகிற மாதிரி தான் இருக்கிறது. ஏன்னா சவுக்கு சங்கர் மீடியா வந்து முடக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை கிளப்புறாரு. தொடர்ந்து வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணுன்னு தான் நினைக்கிறாரு. இந்த சவுக்கு சங்கர் நான் உண்மையாக கேட்குறேன், தொகுதி மறுவேலை சம்மந்தம் வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதை நீ என்ன பண்ணுற? மும்மொழி கொள்கையை திணிக்கணும்னு சொல்லிட்டு பாஜக போன்ற கும்பல்லாம் தொடர்ந்து வந்து துடிச்சு கொண்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஆதரித்து மாநாடு போடும்போது செய்தியாளர்லாம் தாக்கப்பட்டிருக்காங்க. நேர்மையான பத்திரிகையாளராக இருந்தால் அதை கண்டிச்சிருக்கணும்ல, எங்கே கண்டிச்சியா? இப்போ அதெல்லாம் கடந்து போகிற நீ வந்து இப்போ வந்து நேர்மையான பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு தர. இப்போ உன்னோடைய லாபி என்ன? நீ யாருக்காக வேலை பார்க்குற? இப்போ பற்றி நமக்கு இந்த இடத்துல கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. உழைக்கக்கூடிய மக்களை வந்து இப்படி தொடர்ந்து வந்து இழிவுபடுத்துகிறாரு. இது உழைக்கக்கூடிய மக்களை வந்து நேரடியாக இழிவுபடுத்துறதை நான் பார்க்கல. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகம், அந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட சமூகம்லாம் இந்த மாதிரி எனக்கு ஒரு பொது கருத்து இருக்குது. ஏன்னா ஈரோடு இடைத்தேர்தல் அப்போ கூட சீமான் கூட அருந்தைகள் வந்து தூய்மை பணிக்காக வந்தவர்ன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சுருந்தாரு. ஏமோ அருந்தைகள் மட்டும்தான் அந்த தொழிலில் வந்து ஈடுபடுற மாதிரியான ஒரு கருத்தை வந்து சமூக மக்கள் மத்தியில் வந்து இது வந்து ஒரு பரப்புரையாகவே இருக்காங்க. அந்த வகையில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரும் வந்து இன்றைக்கி திமுகவுக்கு வந்து ஆதரவு அளிக்கிறாங்க. அவங்களால தான் திமுக போன்ற கட்சிகள்லாம் ஜெயிக்குதுன்ற ஒரு காரணத்திற்காக கூட சவுக்கு சங்கம் அந்த மாதிரியான ஒரு கருத்தை பரப்பி அந்த மக்களை வந்து பொதுமக்கள் மத்தியில் இல்லை பொது சமூகத்து மத்தியில் வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்த நினைக்கிறாரா என்பது நமக்கு தெரியலை. ஆனால் போப்போ வரும். இன்னைக்கு வந்து சிபிசிஐடிக்கு வந்து இந்த வழக்கை வந்து மாட்டியிருக்காங்க. இன்னும் போப்போ வந்து சவுக்கு அவர்களுடைய உண்மை நிலை வந்து வெளியே தெரியும்னு நம்ம நினைக்கிறோம். இவ்வளவு நேரம் நம்ம கேள்வி பார்வையாளர் வந்து பொறுமையாக அந்த காணொலியை பார்த்ததுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.